ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வை. வாசிப்பவர் டென்சி கிஷோர். அமெரிக்கா கனடா தலைவர்கள் சுமூக உரையாடல். அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்டோ ட்ரம்ப் உடன் நீண்ட நேரம் உரையாடியதாக கனடா பிரதமர் மார்கானி தெரிவித்துள்ளார். இது ஒரு நல்ல உரையாடல் என கார்னி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், புவிசார் அரசியல், தொழிலாளர் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி விரிவாக கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. வர்த்தக ரீதியான பிரச்சினைகளுக்கு எப்போது இணக்கப்பாடு எட்டப்படும் என்ற காலவரையறைகளை வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார். பொதுவாக கனடாவுக்கு உலகிலேயே சிறந்த வர்த்தக ஒப்பந்தம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கனேடிய பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் வாஷிங்டனில் இந்த பேச்சுவார்த்தைகளை நடாத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கைதாகும் பாதாள குழு உறுப்பினர்கள், அச்சத்தில் அரசியல்வாதிகள். இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்கும் தீவிர முயற்சியில் சமகால அனுர அரசாங்கம் முழுமூச்சாக செயற்பட்டு வருகிறது. அதற்கமைய அண்மையில் இந்தோனேசியாவில் தலைமறைவாக இருந்து முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். மேலும் பல தலைவர்களை கைது செய்யும் ரகசிய நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களின் கைதினை அடுத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளதுடன் அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை காட்டிக் கொடுத்து வருவதாகவும் போலீஸ் விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் கடந்த ஆட்சியின் போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அச்ச நிலையில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளுக்கு புதிய சுற்றறிக்கை. அரசாங்க பாடசாலைகளில் 5 மற்றும் 6ஆம் வகுப்புகளை தவிர்த்து தரம் 2 முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய சுற்றறிக்கைகளை வெளியிட அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதற்கு ஒரு வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கையை அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் பராமரிப்பது அவசியமாகும். இதனால் நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளின் கல்வி உரிமையை உறுதி செய்யும் வகையில் பாடசாலைகளில் 5 மற்றும் 6ஆம் வகுப்புகளை தவிர்த்து இடைநிலை தரங்களுக்கும் மாணவர்களை சேர்க்கும் வாய்ப்பை வழங்குவதற்கான முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்துவது பொருத்தமானது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் தற்போது படிக்கும் பாடசாலையில் இருந்து வேறு ஒரு பாடசாலையில் உண்மையிலேயே சேர்க்கப்பட வேண்டிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக கட்டமைப்பு தற்போது 50% விரிவுரையாளர்கள் பற்றாக்குறை இருப்பதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பேராசிரியர் பிரஹித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். சுமார் 13,000 பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இருக்க வேண்டிய இலங்கை பல்கலைக்கழக கட்டமைப்பில் தற்போது 6,500 விரிவுரையாளர்கள் மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்த அவர், பேராதனை பல்கலைக்கழகத்தில் மட்டும் சுமார் 150 விரிவுரையாளர்கள் வெளியேறியுள்ளதாகவும் பல பல்கலைக்கழகங்களில் மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம் போன்ற பீடங்களில் நிலைமை மோசமாக உள்ளதாகவும் பேராசிரியர் பிரஹித் வீரதுங்க சுட்டிக்காட்டுகிறார். இந்த சூழ்நிலை காரணமாக பல பட்ட படிப்புகளின் கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு போதுமான வசதிகள் மற்றும் சம்பளம் இல்லாததே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த பிரச்சினை மற்றும் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள பல சிக்கல்கள் குறித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு தற்போது அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளில் சுமார் 1,500 விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக கட்டமைப்பை விட்டு வெளியேறியுள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி பார்வைகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.